வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பைனாமியல், பாய்சான், மல்டினாமியல், நெகட்டிவ் பைனாமியல், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் இந்த 5 டிஸ்ட்ரிபியூஷனோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் மீன், வேரியன்ஸ், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கியூனஸ், கர்டசஸ் அந்த மாதிரி டாப்பிக்கில் இந்த 5 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் n இண்டிபெண்டன்ட் பெர்னோலி ட்ரையல் வித் p + q is equal to 1. ஸோ இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறது பெர்னோலி ட்ரையல் தான். அதில் என்ன கண்டிஷன்னா p + q is equal to 1. ஆல்சோ செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீன் இஸ் கிரேட்டர் தேன் வேரியன்ஸ் ஃபார் binomial distribution. Third point, in binomial distribution p is equal to q is equal to 1/2 na and the distribution symmetric இருக்கும். otherwise p is less than 1/2 இருந்துச்சுன்னா positive skewed distribution இருக்கும். p is greater than 1/2 இருந்துச்சுன்னா negative skewed distribution. p is equal to 0 na zero skewed distribution, that is skewness இருக்காதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு ரெகரன்ஸ் ரிலேஷன் தந்திருக்கேன். ஸோ 3 விதமாக, ஃபார் மொமெண்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா ரெகரன்ஸ் ரிலேஷன், குமுலன்ஸ்க்கு இதுதான், ப்ராபபிலிட்டிஸ்க்கு திஸ் ஒன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட், மோட் பற்றி பார்க்கலாம். மோட் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு n+1 × p இந்த வேல்யூ ஃபைன் பண்ணணும். இந்த வேல்யூ இன்டீஜராக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற இன்டெக்ரல் பார்ட் தான் வந்து மோட். அதர்வைஸ் அது வந்து இன்டீஜராக இல்லைன்னா அதில் வந்து 2 மோட், m, m-1 2 மோட் இருக்குது. இது வந்து யூனி மோட், இது வந்து பை மோட். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட், if x follows binomial distribution n, p, then y follows binomial distribution n, q, where y is equal to n minus capital X. ஸோ இங்கே வந்து pயில் எடுத்தோம்னா இங்கே வந்து க்யூவாக மாறுது. எப்போனா y is equal to n minus xன்னு இருக்குது. இது என்னென்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் x. இந்த எக்ஸோட காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரூ. செவன்த் பாயிண்ட், இஃப் x1 follows b of n1, p1 and x2 follows b of n2, p2, then x1 plus x2 is not an binomial variate. இங்கே வந்து p1 p2 சேஞ்ச் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பைனாமியல் அடிஷன் வந்து பைனாமியல் வேரியேட் இல்லை. அதனால் என்ன சொல்லலாம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டஸ் நாட் பொசஸ் த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே p இங்கேயும் p இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவாக இருக்கும். x + y ஃபாலோஸ் பைனாமியல் n1 + n2, pன்னு சொல்கிறோம். Ninth point, if n tends to infinity, neither pn or q is very small, then binomial distribution follows normal distribution. n வந்து இன்ஃபினிட்டிக்கு ரீச் ஆச்சுன்னா பைனாமியல் வந்து நார்மலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th point, let us suppose that n trial constitute an experiment. If this experiment is repeated n times, then frequency function of binomial distribution is this one. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து n டைம்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃப்ரீக்வன்சி வந்து இன்டூ n போடுவோம். த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0, 1, 2 up to n successes are given by the successive terms of n into q plus p whole power n. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 13 பாயிண்ட் இருக்குது. ஸோ பைனாமியல் பாய்சானில் தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை பார்த்தெல்லாம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரேர் ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் 11th பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்க்கலாம். 11th பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் ஆஃப் ஏர் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா டியூரிங் 2015 to 16. இது வந்து ரேராக தான் இருக்கும். கவுண்டிங்கும் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் மெட்டீரியல் இன் மேனுஃபேக்சரிங் பை எ குட் கம்பெனி. ஒரு குட் கம்பெனிலேருந்து வந்து டிஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கவுண்டிங் வந்து 1000க்கு 1,
2 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ரேர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக் அட் ஈச் பேஜ் ஆஃப் த புக். ஒரு புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஹோல் புக்குக்குமே ஒரு 1 or 2 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கன்சிடர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், let a Poisson experiment consist of n independent trials if this experiment under similar condition be repeated n times. நம்ம பைனாமியலில் லாஸ்ட்டாக பாயிண்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். the Poisson frequency distribution is this one. Second point, Poisson distribution is a limiting case of binomial distribution under the following assumptions. The following assumptions base பண்ணி இது வந்து limiting case of binomial distribution ராங்க. என்னன்னா the number of trials should be large, n tends to infinity இருக்கணும். Next p tends to 0 இருக்கணும். That is the probability of success for each trial is infinitely small. p tends to 0. Third point, np is equal to lambda should be finite where lambda is constant. n into p வந்து lambdaன்னு கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we say Poisson distribution is a limiting case of binomial distribution சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட மோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், lambda is not an integer, then mode is the integral part of lambda. லாம்டா வந்து இன்டீஜராக இல்லைன்னா அதோட இன்டெக்ரல் பார்ட் தான் வந்து லாம்டான்றோம். லாம்டா இஸ் அன் இன்டீஜர், இட் ஹேஸ் 2 மோட், லாம்டா அண்ட் லாம்டா -1. தேர்ட் பாயிண்ட், இந்த மோட்லேயே in mode p is very close to 0, then the distribution is j shaped and unimodal. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகரன்ஸ் ஃபார்முலா ஃபார் மொமெண்ட் அண்ட் ஃபார் ப்ராபபிலிட்டிஸ்க்கு தந்திருக்கேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஜென்ரலி த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஸ்கியூடு ஒன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜென்ரலாக ஸ்கியூடாக இருக்குது. பட் லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா we get beta 1 is equal to 0, beta 2 is equal to 3. lambda tends to infinity னா வந்து ஸ்கியூடாக இருக்காது, அதுதான் இங்கே மீனிங். சிக்ஸ்த் பாயிண்ட், if lambda tends to infinity means Poisson distribution tends to normal distribution. செவன்த் ஒன், அடிஷன் ப்ராப்பர்ட்டி, இதுக்கு வந்து ட்ரூவாக இருக்குது. அதே மாதிரி கான்வர்ஸ் ஆஃப் அடிஷனும் ட்ரூவாக இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு வேல்யூனா அதோட அடிஷனுக்கும் வந்து வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நைன்த் பாயிண்ட் வந்து சப்ட்ராக்ஷன் வந்து நாட் ட்ரூ இன் பாய்சான் வேரியேட். 10th one, important, if x and y are Poisson random variate, then the conditional distribution of x given x plus y is a binomial distribution. ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து பாய்சான் இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பைனாமியலாக இருக்கும். இங்கே வந்து பாய்சானை மென்ஷன் பண்ணுது, இங்கே இந்த பி வந்து ப்ராபபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பியோட வேல்யூ திஸ் ஒன், கியூவோட வேல்யூ திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட், ஏற்கனவே நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 12th one, in a Poisson distribution with unit mean, mean வந்து யூனிட்டாக இருந்துச்சுன்னா mean deviation about mean is 2/e times standard deviation. ஸோ அது வந்து ஃபார்முலாவில் இங்கே தந்திருக்கேன். யூனிட் மீனாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் மீன் டீவியேஷனுக்கும் உள்ள ரிலேஷன். 13th point, in Poisson distribution, if x, y are a Poisson variate with mean lambda 1 and lambda 2, then probability of x plus y is equal to k is this one. It is nothing but e power minus lambda, lambda power x by x factorial போடுவோம்ல அதே தான். இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக lambda 1 plus lambda 2 போடுறோம். அதே வந்து probability of x is equal to y னா this formula நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பைனாமியல், இதை வந்து NB of R, Pன்னு
டினோட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன். சப்போஸ் there is a sequence of independent Bernoulli trials. Thus each trial has two outcomes called success and failure. ஒரு பெர்னோலி ட்ரையலை கன்சிடர் பண்ணோம்னா அதில் 2 அவுட்கம் இருக்குது, சக்ஸஸும் ஃபெயிலியரும். In each trial the probability of success is P and of failure is 1 minus P. That is நம்ம இதை Qன்னு எடுப்போம். Next important point note பண்ணுங்க. We have observing this sequence until a predefined number R of success have occurred, then the random number of failures we have seen. That is R successesக்கு அப்புறம் தான் வந்து ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். X will have the negative binomial distribution. இப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸை வந்து நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். தட் இஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸஸ் அக்கர் ஆகுது, ஒரு ஆர் சக்ஸஸஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஃபெயிலியர்ஸை ரீச் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சுன்னா we say it is a negative binomial distribution. இந்த சென்டென்ஸை 1 or 2 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். we have an idea. Next point, negative binomial distribution is called an Pascal distribution. Negative இதோட நேம் வந்து another name வந்து Pascal distribution. Next point, the geometry distribution is a special case of the negative binomial distribution with this condition. Next point, the negative binomial distribution is infinitely divisible. Infinitely divide பண்ணலாம். That is, if y follows negative binomial distribution, then for any positive integer n, there exists independent identically distributed random variables y1 up to yn whose sum has the same distribution that y has. y வந்து நெகட்டிவ் பைனாமியலாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த y-ஐ வந்து n டைம்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்தோன்னாமே வந்து அது வந்து நெகட்டிவ் பைனாமியலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். It is a generalization of the binomial distribution. ஸோ நம்ம நேம்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம், பைனாமியலோட ஜென்ரலைசேஷன் தான் மல்டினாமியல். எக்ஸாம்பிள், டாஸ் 2 dice 3 times and record the outcome of each trial. ஒரு 2 dice வந்து 3 times நம்ம டாஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்கம்மை ரெக்கார்ட் பண்ணோம்னா அது வந்து மல்டினாமியலில் வரும். நோட் பாருங்கள், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈச் ட்ரையல் கேன் ரிசல்ட் இன் 2 and only 2 possible outcomes. பட் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈச் ட்ரையல் கேன் ஹாவ் 2 and more possible outcomes. ஈச் ட்ரையல் வந்து 2வாக தான் இருக்குது, ஆனால் வந்து அவுட்கம்ஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ மல்டினாமியல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோவை. பாயிண்ட்ஸும் இதில் கம்மியாக தான் இருக்குது. A sample of size n is randomly selected without replacement from a population of n items. Without replacementஆக இருந்துச்சுன்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக், அதே வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். ஸோ அந்த வித்தவுட் தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா we go to hypergeometric distribution. In the population, k items can be classified as successes and n minus k items can be classified as failures. அந்த ஃபார்முலாவில் வந்து கேபிட்டல் கே கேபிட்டல் என்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் வந்து கேபிட்டல் கே. ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க, எது சக்ஸஸ் எது ஃபெயிலியர்னு. இந்த நோட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா we select sample in with replacement. with replacementனா வந்து அது வந்து பைனாமியல். ஹைப்பர்ஜியோமெட்ரிக்கோட நோட்டேஷன் இதுதான், எக்ஸ் சச் தட் n கமா ஸ்மால் n கமா கேபிட்டல் கே. இங்கே கேபிட்டல் என்ன வந்து பாப்புலேஷன் சைஸு, ஸ்மால் n வந்து சாம்பிள் சைஸ், கேனா வந்து சக்ஸஸஸ்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்கிற கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பேஸ் பண்ணி இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனை டேபிள் ஃபார்மேட் அண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்மேட்டில் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.